நோவா காலங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் மீட்கப்படணும்னா பேழைக்கு வரணும், பேழைக்குள்ள போனா மாத்திரமே மீட்கப்படுற மாதிரி வச்சிருக்காரு அந்த காலங்கள்ல. இப்ப ஏசப்பாவை நம்பினாலே போதும், அவருடைய நாமத்தை விசுவாசித்தாலே போதும், அவருடைய நாமத்தை நம்ப வச்சுட்டாலே அவர்கள் எல்லாம் தகப்பனுடைய பிள்ளைகளாக என்ற ஒரு முத்திரையும் தகப்பனுடைய ஒரு அடையாளமும் அவங்களுக்கு சூட்டப்படுகிறது. அவங்க மீட்கப்பட்டவர்கள் என்ற ஒரு அடையாளமும் அவங்களுக்கு. ஆரம்பத்துல பாருங்க, பேழைக்கு வந்தாதான் சொல்ற அந்த சுவிசேஷத்தை கேட்டு பேழைக்கு வந்தாதான். அதுக்கு முந்தி பேழையை கட்டி இதுல ஆதாயப்படுத்துற மாதிரி இருக்கும். மக்கள் ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு பாதையை பேழையை அவ்வளவு கடினமா கட்டின பிறகுதான் மக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு பாதையில வச்சிருக்காரு. இப்போது இருக்கிற காலங்களை பாருங்களேன், ஏசப்பா நம்ப வைத்தாலே இத்தனை பேர்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்ந்து அவருடைய சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை அனைவருக்கும் போதிப்போம். அவர் நம்மளை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்.